நமக்கு இப்போ இந்த தேம்பாவணி அப்படிங்கிற பகுதியில் நமக்கு என்ன படலம் அப்படின்னு வந்திருக்குன்னா வளன் செழித்த படலம் அப்படின்ற பகுதி நமக்கு இடம்பெற்றிருக்கு. இந்த வளன் செழித்த படலம் இதனுடைய பொருள் விளக்கம் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, வளன் செழித்த படலம் பெயர் காரணம் கூறு. அப்போ இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை சூசை மாமுனிவர், அந்த சூசை மாமுனிவருடைய கதையை பாட்டுடை தலைவராக, அந்த பாட்டுக்கு தலைவராக அவர்தான் அந்த நூலுடைய ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டதன் காரணமாக இது வளன் செழித்த படலம். சூசை என்பது அந்த எபிரேய மொழி, அந்த எபிரேய மொழியை தமிழ்படுத்தினார் வீரமாமுனிவர், வளன் என்று தமிழ்படுத்தினார். அப்போ தாவீது மன்னருடைய அரச மரபில் தோன்றியவர் தான் இந்த சூசை. இது இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை. இவரைத்தான் பாட்டுடை தலைவராக கொண்டு இந்த தேம்பாவணி இயற்றப்பட்டது. யோசேப்பு என்ற சூசை என்பது அவருடைய இன்னொரு பெயர், யோசேப்பு என்ற சூசை அப்படிங்கிறது. இந்த சூசை என்பது எபிரேய மொழியினுடைய மொழியாக்கம், வளங்களை வளரச் செய்பவன். சூசை என்பது வளங்களை வளரச் செய்பவன் அப்படின்னு மொழிப்படுத்தப்பட்டதுனால இது வளன் செழித்த படலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வளன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய மொழியிலிருந்து வளன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சூசை என்பது வளனாக மாற்றப்படுகிறது. இந்த சூசை யார் என்பது இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை, தாவீது மன்னனுடைய அரச மரபில் தோன்றியவர். இவர் எந்த மரபில் தோன்றியவர் என்றால் தாவீது மன்னரினுடைய அரச மரபில் தோன்றியவர். அவரை பாட்டுடை தலைவராக வைத்து இந்த வளன் செழித்த படலம் நீளுகிறது. இங்கே நமக்கு கதை பகுதியாக அப்படின்னு சொன்னால், யுதேயா நாட்டில் இருக்கக்கூடிய சவுல் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கிறித்துவ கத்தோலிக்க மத கொள்கைகளை, இறைவனுடைய மத போதகங்களை எதிர்க்கக்கூடிய, அதாவது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் நாத்திகவாதிகளும் ஆத்திகவாதிகளும் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இங்கேயும் இரண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் இறைவனை போற்றுபவர்களாகவும் இன்னொருவர் இறைவனை தூற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கேயும் அந்த நிலை ஏற்படுகிறது. இந்த சவுல் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பிலித்தையர் அப்படின்னு ஒரு பிரிவினர், பிலித்தையர் சவுல் மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இவர் யுதேயா அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன். யுதேயா என்ற நாட்டை சவுல் மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் பிலித்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்ப மாதர்கள், அதாவது வம்பு செய்யக்கூடியவர்கள், மதத்தை அவதூறாக பேசக்கூடியவர்கள், இது என்ன செய்கிறது அது என்ன செய்கிறது, இதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன என்று நிந்தித்து கடவுளையே, மதத்தை தவிர கடவுளையே நிந்தித்து போற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இனத்தவரிடையே பிலித்தையர் அப்படின்ற இடத்துல கோலியான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கோலியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் அரக்கர்களுக்கு ஒத்தவர். அரக்கர்களுடைய சுபாவம் எப்படியோ, எதையுமே நியாயமற்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள், நியாயமற்ற அநியாயமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அரக்கர்கள். அந்த அரக்க குணத்தை பெற்றவனாக இந்த கோலியாத் என்பவன் இருக்கின்றான். இவன் பிலித்தையர் இனத்தைச் சேர்ந்தவன். இந்த பிலித்தையர் இனத்தைச் சேர்ந்தவன் என்ன செய்கின்றான் என்றால் சவுல் மன்னனுக்கு அறைகூவல் விடுகின்றான். இந்த மக்களையெல்லாம் நான் ஒன்று கூட்டி கொண்டு மதத்தையே உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவேன் என்று ஒரு அறைகூவல் விடுகிறான். என்னோடு சண்டையிட்டு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த நாட்டில் இருக்கலாம் என்று ஒரு அறைகூவல் விடுகிறான். இந்த நாட்டினுடைய மதத்தை போற்றலாம், இல்லை என்றால் நான் சொல்லியபடி தான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னோட போட்டி போடக்கூடியவர் ஒருவராக மட்டுமே இருக்க வேண்டும். உன் படைகளிலிருந்து ஒருவரை மட்டுமே நீ அனுப்பி என்னுடன் போட்டி போட்டு வெல்லச்சை. அப்படி அவன் வெற்றி பெற்றால் நீ சொல்வதை நான் கேட்கிறேன் அப்படின்னு அறைகூவல் விடுகிறான். அதற்கு மன்னன் இவனை பார்த்த மாத்திரத்தில் படை வீரர்கள் மருண்டு போய்விடுகிறார்கள், மயக்கமுற்று விடுகிறார்கள். உடனே இவர் ஒரு அறிவிப்பை விடுகிறார். இந்த போரில் யார் இவனுடன் பொருதுகிறார்களோ அவளுக்கு என்னுடைய மகளை மனம் முடித்து வைப்பேன் அப்படின்னு ஒரு கட்டளையை இடுகின்றார். ஒரு கொடையை வழங்குகிறார். அதாவது கொடைனா மகட்கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகளை தனக்கு தானமாக கொடுக்கின்றாள் நாட்டுக்காக. அப்படி செய்கின்ற அந்த அறைகூவலை கேட்டவுடன் 40 நாட்கள் கடந்து விட்டது, யாரும் முன்வரவில்லை. ஆனால் இந்த படையில் இருக்கக்கூடிய மூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க.
அந்த அண்ணன் தம்பி 3 பேருடைய இளம் தம்பி தாவிதன் என்பவன் இவர்களை படைவீரர்களை காண வருகிறான். அந்த 3 அண்ணன்மார்களை காண வருகின்ற பொழுது நடந்த விஷயத்தை இந்த அண்ணன்மார்கள் தாவீதனிடம் கூறுகிறான். இதற்கு போயா இப்படி பயப்படுவது, ரொம்ப இளம் பாலகன், இதற்கு போயா இப்படி பயப்படுவது, என் கையில் இருக்கக்கூடிய கவன் கல்லை, அதாவது உண்டிக்கோல் என்று சொல்வோமே, அந்த உண்டிக்கோலை வைத்தே நான் வென்று விடுவேன் அவனை. மதத்தை பற்றி இழிப்பவனை, மதத்தை பற்றி தவறாக பேசுவனை, இறைவனை நிந்திப்பவனை நான் நிச்சயமாக வெல்வேன் இறைவனுடைய துணையை கொண்டு அப்படின்னு அரைக்கூவல் விடுவதாக நமக்கு வளன் செழித்த படலம் நிறைவடைகிறது.